வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பொது வெளியில நாம பேசுகிற பொழுது, குறிப்பாக சில நேரங்களில் திருச்சபைகளில் பேசுவோம், சில நேரங்களில் இலக்கிய கூட்டங்களில் பேசுவோம், சில நேரங்களில் பள்ளி கல்லூரிகளில் பேசுவோம், சில நேரங்களில் இலக்கிய கூட்டங்களில் பேசுவோம், சில நேரங்களில் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் போன்ற சேவை சங்கங்களில் பேசுவோம். அந்தந்த கூட்டத்தில் பேசும்போது அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ, எந்த தலைப்போ, எதை வலியுறுத்தி பேசணுமோ அதை வலியுறுத்தி பேசுவோம். அதே மைண்ட் செட்டில் வர்றவங்க, இல்லை அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க, அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தார் அன்னைக்கு அதை புரிஞ்சு கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிரமம் என்னன்னா, பேசி முடிச்சு அன்னைக்கு அந்த அரங்கத்தில் இருக்கிற 500 பேர் பார்க்குறாங்கங்கிறது இல்லை. அடுத்த நிமிஷம் அது யூடியூப்ல வந்துடும். அந்த நிகழ்ச்சிக்கு வராதவன், அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாதவன், அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு ஐடியா இல்லாதவன், அல்லது அந்த கொள்கைக்கு முரணானவர்களும் அந்த பேச்சை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ பேச்சாளருக்கு கூடிய சிரமம் என்னன்னா, ஒரு கூட்டத்தில் பேசுறது இன்னொரு கூட்டத்தில் பேச முடியாது. என்ன சொல்லுவாங்க, யூடியூப்ல பார்த்துட்டோம் சார், இவர் அன்னைக்கு அந்த இடத்துல சொன்னார் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சிரமம் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய அந்த சிரமத்தை கூட விட்டுருங்க. இன்னொரு சிரமம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை குறிப்பா நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிற நிகழ்ச்சியை வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்காதவர்கள் பார்க்கிறார்கள், அல்லது ஒரு அமைப்பினுடைய கருத்தை வலியுறுத்தி நாம் பேசுகிற பொழுது அந்த கருத்துக்கு எதிரானவர்களும் யூடியூப்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே சும்மா இருப்பாங்களா? உடனே கீழே கமெண்ட்லாம் போடுவாங்க. இவர் இப்படி பேசுகிறார், அவர் அப்படி பேசுகிறாருன்னா அது மாதிரி போடுவாங்க. பொதுவாக எனக்கு நான் பேசுகிறதே யூடியூப்பில் ரொம்ப பார்க்குறதும் கிடையாது, அதுக்கான நேரமும் நமக்கு கிடையாது. அதை விட இன்னொரு முக்கியம் என்னென்னா, அந்த கமெண்ட் போடுறதெல்லாம் கீழே பார்க்க எனக்கு தெரியாது. சிலர் இன்னும் ரொம்ப அக்கறையாக நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபோன் நம்பரையே கண்டுபிடிச்சி நம்ம வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இப்படி இந்த கூட்டத்தில் பேசலாமான்னு அவங்க சொன்ன பிறகு தான் அப்படி ஒரு கூட்டத்தில் பேசுனதே நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா என்னைக்காவது பேசியிருப்போம். அப்படி பேசுகிறவங்க பெரிய அளவில் அதை விமர்சிப்பாங்க. நான் என்னுடைய சக பேச்சாளர்களும் இந்த கவலை என்னோட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. சார், நான் பேசுகிறது இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி நான் உடனே சொல்லுவேன், பொது வெளியில் பேசப்படுகிற பேச்சு எல்லாம் எல்லோராலும் ஏற்கப்படும் என்று எதிர்பார்ப்பது முதல் தவறு. அதாவது எல்லார் எதிர்ப்புக்கும் நாம் கவனம் செலுத்திட்டு இருக்க கூப்பிடுறது 2வது தவறு. என்கிட்ட யாராவது சார் நீ இப்படி பேசுறது தப்புன்னு சொன்னாங்கன்னா, அது சரின்னு